அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் சார். இன்றைக்கு கொஞ்சம் அந்த புள்ளி விரவியலை தொடங்குவோம். மற்ற மீதி பகுதிகள் அது கொஞ்சம் விரைவாக முடிக்கப்படக்கூடியது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பின்னுக்கு ஈடுபாடு பண்ணதால புள்ளி விரவியல் விஷயங்களை அப்போ நான் அதுக்கு வேறையா ஒரு நோட்ஸ் இது செய்யாமல் இதில் வந்து வேற ஞானம் சேர்ற புக் இருக்குது. அதை கொஞ்சம் அதில் நோட்ஸ் அனுப்பினா டேஸ் உங்களுக்கு என்னென்ன அதை திருப்பி ரீடைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை அனுப்பிடுறேன். ஓகே, ஸ்கேன் பண்ணதுக்கு அது கொஞ்சம் பொருத்தமானது. சரியா? ஓகே, கேக்குதா? ஹலோ, கேக்குது. ரைட். அப்போ அதில் இந்த நோட்ஸ் நான் இதே என்னடா இதுக்கு மேலே வேறொரு நோட்ஸ் ஒன்று உங்களுக்கு தேவையில்லைன்றதுக்காக தான் நான் நல்லா அழகான தொகுப்பு அந்த இதை வந்து ஒவ்வொன்றாக நான் எடுத்திருக்கிறேன். இதில் முக்கியமாக அந்த இரண்டாவது அவருடைய அழகுலேருந்து தான் உங்களுக்கு தேவை. அப்போ அதை கொஞ்சம் விரைவாக நாங்கள் நீங்கள் ஏற்கனவே படிச்சாக்கள் இருக்கிறீங்க, இதில் செய்தாக்கள் இருக்கிறீங்க. யாரு நம்மளோட நேற்று இருந்த ஹஸ்னா. ஹஸ்னா, ஓ சார். நீங்கள் நான் இந்த புக் நீங்கள் செய்திருக்க மாட்டீங்க, பட் அவங்க நீங்கள் புலியுறவியல் படிச்சிருப்பீங்க. அதில் சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் விரைவாக செய்யக்கூடியது நோட்ஸை நான் அப்லோட் பண்ணி விடுறேன். இதில் உங்களோட குரூப்பில் போட சொல்லிவிடுறேன். இந்த இயல் அவ்வளவையும் நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து விரைவாக நாங்கள் கொஞ்சம் முடிச்சு கொண்டு போவோம். ஓகேயா? ஓகே சார். இன்றைக்கு 8:30 கொஞ்சம் முடிக்கணும் என்ற அவசர ஒரு பயணம் எங்களை பைக்கில் சிஸ்டமான ஒரு வழியை ஒரு இந்தியா இது ஒன்று போகிற ஸ்கூலில் ஒன்று போகிற அப்போ அனுப்பணும். 8:30 முடிச்சுட்டு அடுத்த வகுப்பை 2 hours செய்வோம். ஓகே, சரியா? சரி சார். எல்லாரும் இருக்கா பேப்பரையும் பெண்ணையும் எடுத்து வச்சு கொள்ளுங்க. பென்சில், பேப்பர் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கீங்களா பக்கத்துல? ஓ சார். இதுல தெரிஞ்ச ஆக்கள் கொஞ்சம் கூட இதோட சேர்ந்து கோஆபரேட்டிவா மற்ற ஆக்களுக்கு சப்போர்ட்டா இருந்து கலந்துரையாடலை செய்து இதை கொண்டு போவோம். இப்ப நமக்கு இருக்கிறது உளச்சார்பு சோதனையும் ஆளுமை சோதனைகளும் சரிதானே? அங்கால ஐக்கியம் இருக்கிறது. அதோட தரவுகளை ஒழுங்குபடுத்துறதும் அதை இன்டர்பிரிட் பண்ணி வெளியே ஆடுறதுக்கான சில வரைவுகளும் வரைவு அல்ல அந்த இதுகள் சில விளக்கங்களும் மற்றது எஸ்பிஐ சம்பந்தமான ஒரு சிறிய பகுதி இருக்கிறது. அதை கொஞ்சம் விரைவாக முடிச்சு கொள்ளலாம். அவ்வளோ பெரிய விடயங்கள் இல்லை. நான் புள்ளியுறவியலை ஸ்டார்ட் பண்ணி கெரியா முடிச்சு கொள்வோம். ஏனென்றா இதில் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. முக்கியமான விடயங்களை மட்டும் நான் அனுப்புறதுக்கு யோசிக்கிறேன். எது தேவை எது தேவையில்லைன்னு அதை நீங்கள் அந்த நோட்டுகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது ஒரு தரவுகள்ண்டா என்ன? தரவு என்றால் என்ன? தரவுங்கிறது ஏதாவது ஒரு தரவுண்டா என்ன? நோட் பண்றீங்களா? அவருக்கு தரவுண்டா என்னங்கிறத எழுதி கொள்ள முடியுமா? சரி சார். அல்லது குறிப்பிட்ட சம்பவம் அல்லது விடயம் தொடர்பான விளக்கத்தை பெறக்கூடிய அனைத்து விவரங்களும் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அல்லது விடயம் தொடர்பாக விளக்கத்தை பெறக்கூடிய அனைத்து விவரங்களும் தரவுகள் எனப்படும்.
இப்ப ரெண்டாவது தரவுகள்ல வகைகள் போடுது. தரவுகள்ல வகைகள் என்னென்ன வகை தரவுகள் இருக்கிறது? என்னென்ன வகை தரவுகள் இருக்கு? தரவுகள் என்னென்ன வகை சொல்லுங்க. 1 அளவறி தரவுகள், 2 பண்பறி தரவுகள். என்னென்ன வகை? அளவரி பண்பரி. அளவறி அளவறி என்ன? பண்பறி தரவுகள். அளவறி என்ன? பெருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பெருமானம் கொடுக்கக்கூடியது. உதாரணமாக இப்ப ஒரு உணவுல புரதம் இருக்கிறதா இல்லையா என்பது பண்பு. எவ்வளவு புரதம் இருக்கிறது அளவு. அவ்வளவு வித்தியாசம். ஒரு மாணவ ஒழுக்கம் பண்பறை, கணித அடைவு அளவறைக்குள்ள போடலாம். சரியா? விளங்கிட்டா? கிளியரா? சார் அளவறி பண்பறை. அப்ப அளவறி தரவோட எண்பெருமானமா அது பெறப்பட்ட அளவறி எண்பெருமானம் இல்லாம பண்புகளை விவரிக்கிற அளவீடுகள் பண்பறி. இப்ப பரீட்சையில பெற்றுக்கொண்ட புள்ளி அளவறி. மாணவர் ஆளுமை, மனப்பாங்கு, மனவெழுச்சி போன்றவையெல்லாம் பண்பறி. மன ஆளுமை. இதுல இன்னும் முக்கியமான 2 விடயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. மிக முக்கியமானது, டேட்டாவில டேட்டம் என்றால் சிங்குலர், டேட்டா என்றால் பன்மை. டேட்டம் என்றால் சிங்குலர், தரவு, தரவுகள் என்றால் டேட்டா, டேட்டம் என்றால் தரவு. தரவுகளை நாங்க இன்னொரு வகையில வகைப்படுத்துகிறோம். ஒன்று பிரைமரி டேட்டா, முதன்மை தரவுகள், செகண்டரி டேட்டா, துணை தரவுகள். இதுக்குரிய வேறுபாடு சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா மேலதிக விஷயங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க. நேரடியா எண் பெருமானம் ஒன்றை பெறக்கூடியது என்றது பிரைமரி டேட்டா. ஏதாவது ஒன்றின் துணையுடன் அளக்கக்கூடியது துணை டேட்டா நினைக்கிறேன் சார். உதாரணம் சொல்ல நோட் பண்ணி கொள்ளுங்க. எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்ல வர ரிசல்ட் சீட் பிரைமரி டேட்டா. அந்த ரிசல்ட் சீட்டை அனலைஸ் பண்ணி ஒரு ஆள் ரிப்போர்ட் ஒன்று அவர் வெளியிட்டு இருக்கிறார் என்றால் அது செகண்டரி டேட்டா. நேரடியாக தரவை நாங்க சேகரிச்சு எடுத்து தரவை வச்சிருக்கிறோம், அது பிரைமரி. அதை அந்த சேகரிச்ச தகவல் இருந்து இன்னொரு ஆள் இருந்தா என்னது? செகண்டரி. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? விளங்கிட்டா? ரைட். நாங்க விடயத்துக்கு வருவோம். இந்த தரவுகள் உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த தரவுகளை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய முடியாது? எந்த விதமான தீர்மானங்களையும் எடுக்க முடியாது. ஏன்? ஒழுங்கமைக்கணும். ஒழுங்கமைக்க வேண்டும். ஏனென்றா மாணவர்கள், வகுப்பு மாணவர்கள 40 பேரை புள்ளியை வச்சுக்கொண்டு என்னவுமே செய்ய இயலாது. அதை ரோ டேட்டான்னு சொல்லுவோம். எந்த மாற்றத்துக்கு உட்படாத ரோ டேட்டா. ரோ டேட்டான்னு சொல்லுவோம். ரோ டேட்டாங்கிறது தான் இந்த டேட்டா. அப்ப இந்த ரோ டேட்டா எனப்படுகின்ற ரோ, அதாவது இது தமிழ்ல சொல்லுவாங்க மூலப்புள்ளிகள். ரோ டேட்டாக்கு என்ன சொல்லுவாங்க? ரோ மார்க்ஸ், மூலப்புள்ளிகள். நாம் எந்த மாற்றத்துக்கு உட்படுத்தாம அவ்வாறு பெறப்படுகின்ற புள்ளிகள் ரோ டேட்டாவா அல்லது மூலப்புள்ளிகளா இருக்கு. இந்த மூலப்புள்ளிகளை நாங்க ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, விரைவாக இந்த நோட்ஸை நான் அனுப்புவேன். ஒன்றும் நீங்க சும்மா
நோட் பண்ணி கொண்டு போங்க. முக்கியமான விஷயங்கள் கட்டாயம் நோட் பண்ணுங்க. பட் இது வேற இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்ப சொல்லி உங்களோட பேரை போட்டு அதில் போட்டிருக்கேன் ஆர்கனைசேஷனோட டேட்டாண்டு. இதில் நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. இது அப்படியே பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா போதும். சொல்லுங்க, முதலாவது என்ன ஒழுங்கமைக்கிறதுல? தரவுகளை வரிசைப்படுத்துதல். வரிசைப்படுத்துதல். என்ன வரிசைப்படுத்துதல்? தரவுகளை ஏறு வரிசையிலோ இறங்கு வரிசையிலோ வரிசைப்படுத்திக் கொள்ளும். ஒன்று ஏறு வரிசை, வெரி குட், ரைட். ரெண்டாவது தரவுகளை அட்டவணைப்படுத்தல், வெரி குட். தரவுகளை வரிசைப்படுத்தல், ஏறு வரிசை இறங்கு வரிசை. நாம கொஞ்சம் விரைவா பார்த்துட்டு போவோம். என்ன இதுல நிறைய எல்லாரும் படிச்சவங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க, அதனால அந்த முக்கியமான செக்ஷன் பின்னுக்கு வருகிறது. இப்ப இதுல வரிசை நிலை என்ற இதை கணிச்சிருக்குது என்னன்னு பாருங்க. இதை கொஞ்சம் யாராவது வரிசை இறங்கு வரிசையில் இருக்கிறா ஏறு வரிசையில் இருக்கிறார்? இது ஏறு வரிசையா இறங்கு வரிசையா? இறங்கு வரிசை. இறங்கு வரிசை. இறங்கு வரிசை. இப்ப இறங்கு வரிசையில ஆறு கூடின புள்ளி எத்தனை? இதுல 90 வருகிறது, ரைட். இரண்டாவது புள்ளி 72. மூணாவது புள்ளி 60. சொல்லுங்க. ஏன் இந்த ரெண்டு புள்ளிக்கும் இப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு 1 மினிட் அப்படியே லைன்ல 1 மினிட். கொஞ்சம் லைன். ரைட். இப்ப சொல்லுங்க, ஏன் 2.5 போட்டுக்கிறார்? குயிக்கா சொல்லுங்க, அப்ப தெரிந்தவர்கள். ஏன் 2.5 போட்டுக்கிறார்? சார் அது வந்து இரண்டாம் மூன்றாம் நிலைகளை கூட்டி ரெண்டால் பிரிச்சிருக்காங்க, அதுவா சார்? ஓம். ஏனென்றால் உங்களுக்கு ரெண்டுமே 72 உண்டா, யாருக்கு 2 கொடுக்குறோம் யாருக்கு 3 கொடுக்குறங்கிற பிரச்சனை இருக்கிறதால 2 + 3 5 5 டிவைட் பை 2 2.5. அப்ப ரெண்டுக்குமே 2.5 கொடுத்துருக்கான். ஓகே ஓகே சார். ஓகே. எல்லாருக்கும் விளங்கிட்டா? ஓ சார். ஆனால் நாலாவது புள்ளியில மாற்றம் இல்ல. நீங்க இங்க 2.5 கொடுத்ததுக்கு 2 3 போய்விட்டது. அதனால இ எனப்படுகின்ற 62 புள்ளி உண்மையிலே நாலாவது இடம் தான். அதுக்கு நீங்க 3 கொடுக்க முடியாது. இந்த 2 3 தானே நாங்க 2.5 ஆகி இருக்கலாம். விளங்கிட்டா? ஓ சார். அதே மாதிரி இங்க ஐந்தாவதுக்கு பிறகு வர 6வது 7வது 8வது புள்ளியை கூட்டுங்க. 3 என்ன 6 7 8 என்ன வரும்? 6 7 மட்டுமே எவ்வளவு? 21. 21 3ஆல பிரிச்சா 7 சார். 7. அப்ப உங்களுக்கு கணிக்கிற முறை தெரியும். இதுல நாம நேரம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே. இப்ப இதுலதான் இனித்தான் தொடங்குது. மிக கவனமா இருக்க வேணும். கொஞ்சம் சின்ன ஒரு பென்னை வச்சுக்கொண்டு இதை நோட் பண்ணுங்க. தரவுகளை அட்டவணைப்படுத்தல். கூட்டமாக்கப்படாத மீடுவன் பரம்பல் அட்டவணை. கூட்டமாக்கப்படாத மீடுவன் பரம்பல் அட்டவணை. மற்றது கூட்டமாக்கப்பட்ட மீடுவன் பரம்பல் அட்டவணை. இது ரெண்டு வேறுபாட்டையும் சொல்ல போறேன். உங்களுக்கு அந்த அட்டவணையை பார்த்தோன்னு கிளியர் ஆகிடும். என்னன்னு பாருங்க. முதலாவது பாருங்க,
கூட்டமாக்கப்படாத அட்டவணை என்றால் நேரடியாக 40 மாணவர்களும் பெற்றுக்கொண்ட புள்ளிகள்ல 21 புள்ளியை பெற்ற மாணவன் ஒருவர் இருக்கிறார். மீடுகன் என்பது 21 புள்ளியை எத்தனை மாணவர் பெற்றுக்கொண்டார் என்று, எத்தனை தடவைகள் ஒரு விடயம் இடம்பெறுகிறதோ அதை மீடுகன் சொல்லுவோம். இது ஆங்கிலத்தில் ஃப்ரீக்குவன்சி சொல்லுவோம். தடவைகள் எனப்படுவதன் கருத்து ஃப்ரீக்குவன்சி. மீடுகன் என்றால் ஒரு விடயம் எத்தனை தடவைகள் மீண்டும் மீண்டும் இடம்பெறுதோ அது மீடுகன். நாங்க இது விஞ்ஞானத்துல பயன்படுத்துற ஒரு சொல். விஞ்ஞானத்துல பயன்படுத்துற ஒரு சொல் தான் மீடுகன். அதிர்வுக்கா ஒரு பொருள் ஒரு செகண்டில் 20 தடவைகள் அதிர்வை ஏற்படுத்தினால் அதனுடைய மீடுகன் 20 சொல்லுவோம். ஒரு ஊஞ்சல் நூலில் கட்டி தொங்கோடப்பட்டு இழுத்து விடப்படும் போது ஒரு செகண்டுக்கு 10 தரம் அந்த ஊஞ்சல் ஊசல் ஆடுகிறது என்றால் அதனுடைய மீடுகன் 10. அதே போன்று 21 புள்ளியை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தொகை ஒன்றாக இருப்பதனால அது மீடுகன் 1. 22 புள்ளியை பெற்றுக்கொண்ட மாணவர்களின் தொகை 3 பேர். 23 புள்ளியை அந்த வகுப்பில் உள்ள 4 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 24 புள்ளியை 5 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 25 புள்ளியை 7 மாணவர்கள். 26 8 27 6 பேர் பெற்றிருக்கிறாங்க. 28 3 பேர், 29 2 30 1. எனவே மொத்தமாக மீடுகனை கூட்டினால் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை வரும். சரியா? ஓகே ஓகே. இதுல ஒரு இதோட சேர்த்து பார்த்துக்கொள்ளும் ஒரு விளக்கத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். என்னென்றால் கட்டாயம் விளங்கி இருக்க வேண்டும். ஏன் 21 புள்ளியை பெற்றுக்கொண்ட மாணவன் உண்டு, 30 புள்ளியை பெற்றுக்கொண்ட மாணவன் உண்டு, நடுவில் வருகின்ற 25 புள்ளியை பெற்றுக்கொண்டவர் அல்லது 26 புள்ளியை பெற்றுக்கொண்டவர் 7 மட்டுமாக இருக்கிறது முறையே? ஏன்? ஏன் அப்படி பெற்றுக்கொண்டார்? சொல்லுங்க. ஏன் அப்படி இருக்கிறது? யாருக்காவது தெரியுமா இல்ல தெரியாதா? காரணம் அந்த பேப்பர் ஒரு தகுதி உள்ள பேப்பரா இருக்குதாரு. கவனக்கலைப்பானில் இல்ல. உலக நியதி என்னண்டா, எந்த ஒரு படைப்பு இயற்கையான படைப்பு, இது மனிதன் பெற்றுக்கொண்ட புள்ளி மாணவர்கள். இயற்கையான எதை நீங்க போய் அவதானிச்சாலும், ஒரு வகுப்புல உள்ள மாணவர்கள உயரங்களை அவதானிச்சா அதிகூடிய உயரம் கொண்ட மாணவன் 1 அல்லது 2 பேர் இருப்பாங்க. அதி குறைந்த உயரம் கொண்ட மாணவர் 1 அல்லது 2 இருப்பாங்க. சராசரிக்கு அண்மித்த, உதாரணமாக 4 அடிதான் சராசரி என்றால் ஒரு வகுப்பில் இருக்கிற மாணவர்கள தரம் 6ல் இருக்கிறவர்கள உயரம் 4 அடி என்று சராசரியை கருதினால் அந்த 4 அடியை கொண்ட மாணவர்கள் 4 feet மாணவர்கள் அதிக தொகையில் இருப்பார்கள் சராசரிக்கு அண்மித்து. இது இயற்கையினுடைய நியதி. அதான் சொல்லுது. அப்படி இல்லை இல்லைங்க.
ரைட், ஓகே. இப்போ இயற்கையில நியதி ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் 60 புள்ளியை பெறுகின்ற 50க்கும் 60க்கும் இடையில புள்ளியை பெறுகின்ற மாணவர் அதிகமாக இருக்க வேண்டும். 40க்கு அண்மித்த புள்ளியை பெறுகின்ற மாணவர்கள் குறைவாகவும் 90-90க்கு மேல புள்ளி எடுக்கிற மாணவர்கள் மிக குறைவாக இருக்கும். இதுதான் ஒரு சாதாரணமான நிலைமை. இதைத்தான் நாங்க செவ்வன் வளை என்று கூறுகிறோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். உண்மையா வந்து எனக்கு யாராவது இருக்கிறீங்களா செவ்வன் வளையை பத்தி தெரிஞ்சாக? யாராவது சொல்லுங்க. படிச்சாக்கள் யாரும் இருக்கிறீங்களா செவ்வன் வளை பற்றி கூட டிகிரி இல்லை அதுல இதுல பிஜிடி ஆக்கள் சொல்லுங்க. ஹலோ, செவ்வன் வளையின்ற என்னென்று விளங்கி நாங்கள் இருக்கிறீங்களா? அஸ்னா ஓ தெரியும். சார். ஓ கொஞ்சம் ஞாபகம் இருக்குது சார். கர்வ் ஒன்று மாறி வரும். அதில் கேர்வ் மாதிரி வார சரி, ஓகே. நான் கிளியரா உங்களுக்கு மிச்சம் தெளிவா சொல்றேன். என்னன்னா ஏதாவது ஐடியா இருக்கு எனக்கு உண்மையா வந்து செவ்வன் வளை படிக்கிற போது விளங்கல. எல்லாரும் எனக்கு அது செவ்வன் இப்ப கூட நல்லா கிளியரா விளங்கிச்சு சார். இப்ப கொஞ்சம் மறந்துட்டேன். ஓ, நான் அதைத்தான் சொல்றேன். நான் வாழ்க்கையிலே மறக்காத அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் என்னங்கிறது செவ்வன் வளை. அதான் இது முக்கியம். என்னடா செவ்வன் வளைங்கிறது வாழ்க்கைக்கு தேவையானது. உங்களுக்கு இது டீச்சரா இருக்கிறதுக்கு மிக முக்கியமா தேவையானது. ஏனென்றா ஒரு பிள்ளைகள நிலைமை இயற்கை நிலைமை அறிகிறதுக்கு செவ்வன் வளை உங்களோட அன்றாட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பர்சனலி தேவை. அதை நாம் செவ்வன் வளையை கலப்போம். அதாவது செவ்வன் வளையின்றா ஒரு புள்ளி பெரம்பல் இப்படி நோமலாக இங்க பாருங்க. இதுல அவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா 25.5 அல்ல 25.7 அப்படி இருக்கு. 25-26 கிடைப்பட்டதா இருக்கு. அதுலதான் அதிகூடிய தடவைகள் புள்ளிகள் இடம் பெற்றிருக்கு. இதுதான் இயற்கை நியதி. இதை விளங்கணும். ஒரு வகுப்புல அதிகூடிய புள்ளிகளை 60-50 புள்ளிகளை தான் நிறைய மாணவர். 90க்கு மேல எல்லா மாணவனோட தான் அந்த எக்ஸாம்பிள, 40க்கு எல்லா மாணவனோட தான் அந்த எக்ஸாம்பிள்ங்கிறதா என்னுடைய கருத்து. விளங்கிட்டா? கிளியரா? ஓகே. சார். ரைட். இப்ப இதுல பாருங்க, பிறகு நான் வருவோம் அதுக்கு. இந்த மாணவர் பெற்றுக்கொண்ட புள்ளி 21-30 வரை அமைந்திருக்கிறது. 8 மாணவர் எத்தனை புள்ளியை பெற்றுக்கிறாங்க? 26. அதிகூடிய புள்ளியை பெற்ற 30 மாணவர் 2. இதெல்லாம் இதுல இருந்து பெறக்கூடிய தரவுகள், ஒழுங்குபடுத்துறதால எங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள். இப்ப நாங்க வருவோம். ஏன் இதை கூட்டமாக்கப்படாதுன்னு சொல்றாங்க? இதை கூட்டமாக்கப்பட்ட இன்னொரு சொல்லு போடுவாங்க, தொகுக்கப்பட்ட எழுதி கொள்ளுங்க. இது ஏன் தொகுக்கப்பட்ட மீடுரன் பரம்பல் அட்டவணைன்னு சொல்றாங்க சில தரவுகளை. இந்த அட்டவணையை பாருங்க. இதை ஏன் தொகுக்கப்பட்ட மீடுரன் பரம்பல் அட்டவணைன்னு சொல்றாங்க? இது ஏன் தொகுக்கப்பட்டன்னு சொல்றாங்க? ஏன் வகுப்பாயிடை ஆக்க வேணும்? விரைவா சொல்லணும். எல்லாரும் மெட்ஸ்ல படிச்சாக்கள், ஓஎல்ல படிச்சவர். ஏன் இதை வகுப்பாயிடை ஆக்க வேணும்? நிறைய புள்ளிகள் வந்தா என்ன செய்வீங்க? 100 புள்ளி வந்தா என்ன செய்வீங்க? ரொம்ப கஷ்டம் புள்ளிகளை கையாள்றது. அதனால நாங்க என்ன செய்வோம்? கட்டாயம் அந்த புள்ளிய வகுப்புகளாக மாற்ற வேண்டும். விளங்குதா? ஏற்றுக்கொள்ளுங்களா? விளங்குதா விளங்க இல்லையா? என்னண்டா 500 அதிக புள்ளிகள் 10 புள்ளிண்டா உங்களுக்கு நோய் இருக்கு. இத மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குறாங்க வீட்டுல. சஃபா மைக்க மியூட் பண்ணுங்க. சஃபா சஃபா என்எம் சஃபா என்எம் சஃபா சஃபா எனக்கு ஹொஸ்டும் இல்ல. ஹொஸ்ட் இருந்தா நான் மியூட் பண்ணலாம். சஃபா மைக்க மியூட் பண்ணுங்க. என்எம் சஃபா. ரைட். மியூட் பண்ற மாதிரி இல்ல. நான் இந்த மைக்கை ஓன் பண்ணா அந்த பக்கத்துல காய்ச்சிட்டு இருக்கிறதால வரவில்லை. ரைட், ஓகே. இப்ப பார்ப்போம். இப்ப இதை வகுப்புகள் ஆகியிருக்கிறோம். வகுப்புகள் ஆகிற முறையில கொஞ்சம் விரைவா பாருங்க. முதலாவது என்ன செய்ய வேணும்? முதலாவது என்ன செய்ய வேணும்? வீச்சை தீர்மானிக்க வேணும். முதல்ல வீச்சுண்டா என்ன? பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழிக்கணும்.
உதாரணம் சொல்லுங்க. இப்ப நான் கொஞ்சம் மார்க்ஸ் எழுதுறேன், இதை வீச்சை இதை கொஞ்சம் விளங்கணுமா? சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் விரைவாக விளங்கி கொண்டு போகணும். ஏன்னா புள்ளியறவியல்ல கணக்குகள் உங்களுக்கு எக்ஸாம்ல போடுவாங்க. இப்ப இதுல வந்து வீச்சை சொல்லுங்க. என்ன வீச்சு? 27 சார். 29 அதிகூடிய புள்ளி மைனஸ் அதிகுறைந்த புள்ளி +1. எனக்கு தேவை இந்த +1 கூட்டுற ஏன் குயிக்கா சொல்லணுமா? கொஞ்சம் விரைவா இருக்கும் கணக்கு, நான் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு போவேன்னு சொல்லணும். ஏன் 29 27 + 28 வரும் ஏன்னு சொல்லுங்க. நான் இதை இன்னும் இலகுவாக்கி உங்களுக்கு வழங்கப்படுத்த போறேன். ஏனென்றா லேசாக இது கொஞ்சம் பெரிய எண், இலகுவாக்க போறேன். பாருங்க குயிக்கா எல்லாரும் அவதானிச்சு கொண்டுங்க. 2 4 5 7 10 சொல்லுங்க. இதுல வீச்சை சொல்லுங்க. 9 சார். 9 வீச். எப்படி 10ல 2 கழிச்சிட்டு 1 கூட்டணும் சார். 10ல 2 கழிச்சு 1 கூட்டணும். எனக்கு தேவை ஏன் கழிக்கிறாங்க, ஏன் கூட்டுறாங்க? யாருக்காவது தெரியுமா? குயிக்கா சொல்லணும். தெரியான்னு சொல்லிடணும். கணிதத்துல வந்து வீச்சுனா பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழிக்கிறது மட்டும் தான் இருக்கு. அந்த 1 கூட்டுறது இல்ல சார். அது கூட ஓவே இல்லை. இப்ப நான் சொல்ல போறேன், காரணத்தை பாருங்க. இப்ப எத்தனை புள்ளிகள் இருக்கு? 2 4 6 8 9 புள்ளி. 9 எத்தனை புள்ளி? 9 10ல 2 கழிங்க. 8 8 மட்டும் எத்தனை? 9. இப்ப விளங்குதா ஏன் வீச்சுல 1 கூட்டுறோம்? எண்ணிக்கை பாருங்க. என்னென்ன புள்ளிகள் அடங்கும் ரமேஷ்? இதுல எத்தனை புள்ளிகள் அடங்கும் என்பதுதான் வீச்சு. விளங்கிட்டா விளங்க இல்லையா? விளங்குது சார். ஓ சார். இப்ப நீங்க இதுல 1 கழிக்காட்டி என்ன விட வேணும்? 8. 8 ஒரு புள்ளி என்ன செய்றீங்க நீங்க? 1 தொடக்கம் 10 வரையும் எத்தனை எண்கள் இருக்கு? எண்ணி சொல்லுங்க எனக்கு. 10. இப்ப வீட்டை காண சொல்லி நீங்க 10ல இருந்து 1 கழிச்சா எத்தனை எண் வரும்? 9. சரி வருமா அது? இல்ல. இப்ப உங்களுக்கு கிளியரா ஏன் 1 கூட்ட வேணுங்கிறது? ஓ. அப்ப வீச்சை காரணத்துக்கு நீங்க கட்டாயம் என்ன செய்ய வேணும்? 1 கூட்டணும். கூடிய புள்ளியில இருந்து குறைந்த குறைந்த புள்ளியை கிளியர். ஓகே. வகுப்பாயிடையும் பாருங்க. சொல்லுங்க என்னது? எத்தனையா பிரிக்கிறோங்கிறது சார். அந்த வகுப்பாயிடைக்குள்ள எத்தனை நம்பர் வரும்? 1ல இருந்து 5னா 5, 11ல இருந்து 20 கவுண்ட் பண்ணி பார்த்தா 10 இருக்கும் சார். இப்ப மீண்டும் ஒரு வீச்சு தான் வகுப்பாயிடை பாருங்க. கிளியரா? 1 மதிப்புல என்னென்ன புள்ளி அடங்கும்? 1 அடங்கும், 2 அடங்கும், 3 அடங்கும், 4 அடங்கும், 5 அடங்கும். 5 புள்ளிகள் உண்டா இல்லையா? அதான் என்ன? பருமன். 11 தொடக்கம் 20க்குள்ள எண்ணுங்க பாப்போம். 11 12 கையால விரலால எண்ணுங்க. 11 12 13 14 15 16 17 18 19 20 எத்தனை புள்ளி அடங்குது? 10. கையால எண்ணுங்க. 25 தொடக்கம் 31 எத்தனை அடங்குது? 7. இப்ப வீச்ச பருமனை காணுங்க. 5 - 1 + 1 எத்தனை? 5. 5. கிளியரா? ஓ சார். பருமன் காண தெரியுமா?
ஓ காண முடியும். ரைட். வகுப்பாய்டல் எண்ணிக்கை எப்படி காண்றது? வீச்சின் கீழ் வகுப்பாயிடையும் பெருமை. வீச்சுங்கள் வகுப்பாயிடையின் பருமன் வகுப்பாயிடையும் பெருமை. வீச்சுங்கள் வகுப்பாய்டை. கிளியரா பாது? விளங்கிட்டா? ஓ சார் ரைட். இப்ப வீச்சு 60 வகுப்பாளுடைய பருமன் 5 எத்தனை பேர்? வகுப்பாளர் 12. எண்ணிக்கை 12 12 பேர். அப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வீச்சுங்கள் வகுப்பாளுடைய வருமானால பிரிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எத்தனை வகுப்பாடைகளுக்கு வரும்? ரைட். இப்ப இது வரைக்கும் கிளியரா? பிரச்சனை இருக்கிறா? நோ இஷ்யூ. இப்ப வரவுக்குரிய டெலிமார்க்னா என்ன? இது உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு நாளைக்கு உங்களோட பாதையால போன வாகனங்கள் எண்ணிக்கையை கணக்கிட சொல்றாங்க. கார்கள் எத்தனை, பஸ்ஸுகள் எத்தனை, மோட்டார் சைக்கிள்கள் எத்தனை என்றா அதுக்கு நேரம் என்ன செய்யுங்க? போ வரவுக்குரிய அந்த வரவுக்குரிய தான் சொல்ற டெலிமார்க்னு சொல்லி. இப்ப வரவுக்குரிய தெரியுமா தெரியாதா? சரி இப்ப எப்படி போடுறது? சரிவு கோடு போடுற முறை தெரியுமா? இப்படி இதுல கனவேர் பிள்ளையா போடுவாங்க. பார்த்து 4 கொள்ளுங்க. போடுற முறையை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேணும். இப்ப பாருங்க, வரவு இந்த பக்கம் சரிவாக இட்டுக்கொண்டு 4 போடணும். எத்தனை போடுற? 4 4 போட்டு முடிஞ்சிட்டு இப்ப என்ன செய்யணும்? சரிவு கூட இப்படி போட்டுறாதீங்க. எப்படி போடுற? இப்படி போட்டுறாதீங்க. நோ, ராங். எப்படி போடணும்? மற்ற சைட்ல போடணும். இப்ப எத்தனை மொத்தம்? 5. 5. அதான் உங்களுக்கு தெரியும். எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் மீட்டு கொண்டு போறேன், அவ்வளவுதான். ஓகே ரைட். இப்ப வருவோம். வகுப்பாயுடைய மீடுறண்டா என்ன? 1 தொடக்கம் 5 வகுப்பாயுடைய இருந்தால் அதுக்குள்ள வார புள்ளியல் எண்ணிக்கை என்னவா இருக்கும்? மீடுறனா இருக்கும். அது தெரியும். திரள் மீடுறன் என்றா என்ன? இருக்கட்டும், அதை பத்தி கவலைப்பட வேணாம் என்று அது நாம கேள்வி செய்யக்குள்ள பார்ப்போம். சிலது குழப்பமா இருக்கு, சதவீதத்திலும் குழப்பமா இருக்கு, பார்ப்போம். இப்ப வகுப்பாயுடைய எல்லைகள் என்ன? என்ன? 11 மேல் எல்லையா இருக்கும், 11 கீழ் எல்லை. அப்ப மேல் எல்லை கீழ் எல்லை தெரியுமா? மேல் எல்லை கீழ் எல்லை தெரியும். ஓகே. இப்ப வகுப்பாயுடைய மைய புள்ளி என்ன? எல்லாருக்கும் விளங்கிட்டா? தயவு செய்து விளங்காட்டு கேட்டுக்கொள்ளுங்க. என்னடா சின்ன பிள்ளை கணக்குங்கிறதால நான் டைம் எடுக்கல. இப்ப 10வது விடயத்தை கொஞ்சம் நீங்க வாசிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. என்ன அடுத்தது? இதுவும் சிக்கல். இது அழுத்தமாக்கிய மீடுகளும் கொஞ்சம் விளப்பமாக கதைக்க வேண்டிய விஷயம், அது இருக்கட்டும். இப்ப சொல்லுங்க, வகுப்பாயுடைய உண்மை எல்லைகள்ங்கிற என்ன? அதை நான் செய்து காட்ட போறேன். தெரியுமா? இருக்காது வாய்ச்சி கொண்டு நான் இப்ப செய்து காட்ட போறேன். சொல்லுங்க, தெரியுமா தெரியாத? இப்ப பார்ப்போம். 5 தொடக்கம் 11. மற்றது எத்தனை பேரு கீழே? சாரி, இப்ப இப்படி வருவோம். 5 தொடக்கம் 11 மேல எத்தனை பேரு? 12 தொடக்கம் எத்தனை பேரு? சொல்லுங்க, கூட்டுங்க. எத்தனை பேரு? 19. 19. இப்ப அதுக்கு மேல என்ன வேறு? 20 தொடக்கம் 20 தொடக்கம். ஓ வெயிட், சிக்கலா போயிட்டு வா, கொஞ்சம் வர திருப்பி செய்வோம். ரைட். இப்ப இல்லைங்க, மேல போடும். 20 தொடக்கம் எத்தனை பேரு? வேலை கூட்டுங்க. எத்தனை? 27. கீழே வாங்க. எத்தனை?
எத்தனை வரும்? 11 தொடக்கம் 19. 5 தொடக்கம் 10 வரும். 5 வராது. 5 வர மாட்டா. எத்தனை வரும் அங்கால? 19. 11ல 7 கழிங்க. 6. 6 தொடக்கம் 10. ஓ 10. சரிதானா? சரி வருமா? இல்லை இல்லை பிள்ளை. இல்லை பிள்ளை, பிள்ளை. 10ல 3 கழிங்க. 10ல 7 கழிஞ்சா 3. 3 தொடக்கம் 10. சரியா? மூணு தொடக்கம் 9 சார். 3 அப்படின்னா தொடக்கம் 4 தொடக்கம் 10. சாரி 3 தொடக்கம் 9. 3 7 3 எத்தனை 3 மேலும் எத்தனை 7 3 10 வைங்களேன். கழிச்சு போவோம் பேசு 3 கூட்டி போவோம் 10. இப்ப 11 மேலும் எத்தனை 18. 18. இதுல எத்தனை வரும்? 19 26. தொடக்கம் எத்தனை 26. 26. இப்ப சரி. இப்ப சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு 10.5 புள்ளி வந்தா எங்க குறிக்கிறோம்? 3க்கும் 10க்கும் நடுவுல மாதிரி வரும். அப்படி வாரண்டா அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்காக தான் என்ன செஞ்சாங்கண்டா இதுல இப்படி ஒரு ஏற்பாடை செய்தாங்க. 19.5 சாரி 18.5 என்று போட்டாங்க. கீழெல்லை மேலெல்லையை போட்டாங்க 26.5. பிரச்சனை முடிஞ்சுதா? முடியுது. பாருங்க கீழே என்ன போட்டாங்க? 10.5 போட்டாங்க. 18.5 என்று போட்டாங்க. இங்க என்ன போட்டாங்க? 2.5 போட்டாங்க. இஞ்சால என்ன போட்டாங்க? 10.5 போட்டாங்க. இப்ப சரியா? ஓ இப்ப புள்ளி இடைவெளி இல்ல தானே. இங்க ஒரு புள்ளி வேறுபாடு இருக்கா இல்லையா? 10க்கும் 11க்குள்ள ஒரு புள்ளி வேறுபாடு இருக்கா இல்லையா? அப்ப ஒரு புள்ளி விடுபடுது என்ன இதுல? ஒரு புள்ளி விடுபடுதா இல்லையா? ஆனா இங்க ஒரு புள்ளியும் விடுபடல. இதனால இத உண்மை கீழெல்லை என்று சொல்றாங்க, இத உண்மை மேலெல்லை சொல்றாங்க. உண்மை எல்லைகள்ல 2 இருக்குது, கீழெல்லை மேலெல்லை. கிளியரா? விளங்கிட்டா? எல்லாருக்கும் விளங்கிட்டா? சரி. இப்ப அழுத்தமாக்கிய மூடுதான் அப்படி இருக்கட்டும். இப்ப பாருங்க இதுல என்ன இருக்குது? இந்த அட்டவணையை பாருங்க. வரவு குறி எத்தனை இருக்குது? முதலாவதுல 1. ரெண்டாவது பாருங்க 2. பிறகு 5 7 4 1. அவ மீடுறேன் திரள் மீடுறதுக்கு வருவோம். விரைவாங்க. இல்ல சின்ன சின்ன விஷயங்களை நீண்டனே இதா வச்சு கொண்டு வந்தா சிக்கல். இந்த நிறைய முக்கியமான பகுதிகள் மட்டும் தான் உங்களுக்கு நான் அனுப்புவேன். முக்கியமான பகுதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டா போதும். சொல்லுங்க. மீதி 2ல கீழ இருந்து 1 ஸ்டார்ட் பண்ணா 1ஓட 4 கூட்டினா 5. அண்ணா உன்னோட திரண்டு வருகிறது. இங்க பாருங்க எப்படி திரண்டு வருகிறத நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க பாருங்க இது 1 தானே. 1 தொடக்கம் 5க்கு ஒரே ஒரு மீடுறன் தானே வருது. விளங்கிட்டா? 1 தொடக்கம் 5ல எத்தனை மாணவர் இருக்கிறார்கள்? புள்ளி பெற்றவர்கள்? ஒரு மாணவர். இப்ப சொல்லுங்க 1 தொடக்கம் 10க்குள்ள எத்தனை மாணவன் இருக்கிறான்? 5 மாணவர்கள். 5 மாணவர்கள். ஏன் 6 தொடக்கம் 10 4 1 தொடக்கம் 5 1. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 5 வரும். இப்ப 1 தொடக்கம் 15க்குள்ள எத்தனை மாணவர் இருக்கிறான்? 12. 1 4 7 12 வருமா வராதா? வரும். அப்ப இந்த 5ஓட 7 கூட்டினா சரியா இல்லையா? சரி. இப்ப 1 தொடக்கம் 20 வரையும் புள்ளி பெற்ற மாணவர்கள் 17. 17. 12ஓட 5 கூட்டினா ஏற்கனவே 15. 1 தொடக்கம் 15 வரை 7 பேர் இருக்கிறாங்க. இப்ப 15 தொடக்கம் 20க்குள்ள சாரி 11 தொடக்கம் 20க்குள்ள
மேலும் 5 மாணவர்கள் சேர்ந்து கொண்டாங்க. இதனால 16 அப்ப என்ன 1 17 மாணவர் வராங்க. திருப்பி 21 2 மாணவர் சேர்ந்ததால ஏற்கனவே 1 17 மாணவர் இருக்கிறார்கள். எனவே 21 2 கூட்டி விட்டோம்னா 19 போயிடும். எனவே இது திரண்டு வருவதனால இதுக்கு பேர் என்ன? திரள் திரள் மீது. மீது. திரள்னு விடுவது. ரைட். இது அடுத்த விடயத்தை சொல்லுங்க பாப்போம். 6 இன்டெலிஜென்ட் அப்ப சொல்றேன். அடுத்தது விரைவா சொல்லுங்க. எது சார் அந்த சதவீத திரள் மீடுறேனா? சதவீத திறமை. இத அதே கருத்தை சார் விளங்கினா உங்களுக்கு வீட்டுல வரும். சொல்லுங்க. திரள் சதவீத மீடுறது வந்து 100க்கு எத்தனைண்டு சதவீதத்துல சொல்லு. இப்ப 20 மாணவர் ஒரு வகுப்புல வந்திருக்கிறாங்கண்டா அந்த வகுப்புல 20 பேர் தான் வந்திருக்கிறாங்கண்டா வரவு எத்தனை வீதம்? 100 வீதம். வீதம். கேட்டுக்கொண்டீங்களா? ஓ. 10 மாணவர் வந்தா 50 வீதம். 50 வீதம். 5 மாணவர் வந்தா 5%. 20 பேர் 100 உண்டா 10 50 வீதம் உண்டா 5 பேர் 25 வீதம் இல்லையா? சாரி சார். ஓ ஒரு மாணவன் வந்தா எத்தனை வீதம்? 5. 5. 5 ஏன் 20 5ஆல பெருக்கினா என்ன வரும்? 100. 100 பேர் வந்தாங்க. அப்ப ஒரு மாணவனுக்கு 5ண்டா 20 பேர் வந்தா 5 10 100 வீதம். சரியா? சார். அப்ப எப்படி நாங்க சதவீதம் ஒரு மாணவனுக்குரிய சதவீதத்தை காண்றது? 100 20ஆல பிரிக்கிறோம். மொத்த மாணவர்களால பிரிச்சா ஒரு மாணவனுக்குரிய சதவீதம் வருமா வராதா? வருமா வராதா? வரும். வரும். இப்ப வகுப்புல 40 பேர் இருக்கிறான் காணுங்க. ஒரு மாணவனுக்குரிய சதவீதத்தை சொல்லுங்க. ஏதால பிரிக்கணும்? 40ஆல பிரிக்கணும். பிரிச்சா எத்தனை பேர் 25. பிரிக்கணும்? 2.5. 2.5 பேர். ஒரு மாணவன் வந்திருக்காண்டா வரவு 2.5. சாரி 2.5. இப்ப சொல்லுங்க. தலைக்கால உட்காந்து சொல்லுங்க. நாற்பதுண்டா 2.5 காணலாமா? காண இல்லாதா? காண முடியும். இப்ப அப்ப 5 பேருக்கு என்ன இது? இதுல 5ண்டா 2.5. 12 60 17 5ஆல பெருக்கினா 85. இப்படியோ இது திரண்டு வருமா வராதா? இது இப்படியோ திரண்டு வருகிறதா இல்லையா? அப்ப 100 வீதம் வரும். இப்ப இது உங்களுக்கு தெரிஞ்ச விடயம். கணக்கு செய்யக்குள்ள பார்ப்போம். இப்ப என்ன இருக்கிற உண்மை ஆயுடை அல்லது உண்மை எல்லையில பாருங்க. இது விளங்காட்டி என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க கொஞ்சம் விளங்கி சொல்லணும் குயிக்கா. ஏன்னா அது புள்ளியறவியல் கொஞ்சம் பின்னுக்கு லேசான விடயங்கள். நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. சொல்லுங்க. விளங்கிட்டாரு? ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் உண்மை ஆயுடை வரைக்கும் உங்களுக்கு கணக்குகள் தர வேண்டி வரும். நீங்க செய்ய வேண்டி வரும். செக் பண்ண வேண்டி வரும். சரியாது? இது கிளியரா? ஓகேயா? கொஞ்சம் பொறுங்க. 1 மினிட் கோல் வருது.
ரைட் ஓகே சாரி, ஒரு அவசரமான கோல் எடுத்துட்டு கொஞ்சம் சிக்கலா போயிட்டு. ஓகே, இதுல இப்ப சொல்லுங்க எனக்கு என்ன இருக்கிற நடுப்புள்ளிண்டா என்ன? உண்மையா இது பகுப்பாய்வு ரெண்டு பகுப்பாய்டு ரெண்டையும் கூட்டி ரெண்டு பிரிக்கிறாரு. ரெண்டா பிரிக்கணும். ரெண்டா பிரிச்சுட்டு போகக்குள்ள இது ஒவ்வொன்றா கூட்டிட்டு வரும். அது பிரச்சனை இல்லை. மேலெல்லை கீழெல்லையும் பிரச்சனை இல்லை. ஏன் ஒன்றோட கீழெல்லை வந்து 0.5 0.5, அங்கால 5ஓட 0.5 கூட்டினா 5 வரும். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா உங்களுக்கு? இல்ல. இல்ல. இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப இனித்தான் இருக்கிற விடயத்துல கவனமா இருக்கணும். அழுத்தமாக்கிய மீடுவன் கணிக்கிற முறை இதை பெருசா அலட்டிக்க வேணாம், சிம்பிளா சொல்லித்தாரன். இப்ப கவனிங்க, 26 தொடக்கம் 30 வரையான வகுப்பா இடைக்குரிய மீடுதன் எத்தனை? ஒன்று. இதுக்கு மேல ஒரு மீடுதன் இருந்தால் 26 30க்கு மேல ஒரு வகுப்பா இடை வந்து அதுல மீடுதன் எவ்வளவு ஆயிருக்கு? அதாவது 31. வெரி குட், ரைட். எல்லாருக்கும் விளங்கிட்டேன் ஏரியா. ஏனென்றா 24 30 ஒன்று இருக்கு. 31 தொடக்கம் 35 வரையான வகுப்பாயிடை ஒன்று இருந்தால் அதுக்குள்ள ஒரு மீடுதன் இருக்குதா? இல்ல. 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 அதனால இந்த 0 போடுங்க. இந்த 0த்தை ஒரு மடங்கால பெருக்குங்க. 1 தர 0. இதான் இதுல உண்மையான முறை. 1 தர 0 எவ்வளவு? 0. 0. ரைட். இப்ப இதோட உரிய வகுப்பாயிடை மீடுதன்றிக்கு தானே எது? 26 உண்ட என்ன செய்யுங்க என்றால் 2ஆல பெருக்குங்க. எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கால பெருக்கணும்? 2 மடங்கு. 2 மடங்கு ஆக்குங்க. 2 தர 1. சரியாப்ப விளங்கிட்டா? 2 தர 1 என்ன? 26 30க்குரிய மீடுதல் 2 மடங்கு ஆகி இருக்கிறான். கீழே உள்ள மீடுதல் என்ன? 21 25க்குரிய மீடுதல் 2. அதை ஒரு மடங்காக போடுங்க. எத்தனை மடங்கு? ஒரு மடங்கு. ஒரு மடங்கு ஆக்குங்க 2. இப்ப எல்லாத்தையும் பெருக்கி கூட்டுங்க பாப்போம், என்ன வரும்? 4 வரும். 4. இந்த 4 4ஆல பிரியுங்க. ஏன்? மேல 0த்துல ஒரு வகுப்பாயுடைய உண்டா இல்லையா? ஒரு வகுப்பாயுடைய எடுத்திருக்கிறீங்களா இல்லையா? ஒரு மடங்கா பெருக்கிறீங்களா இல்லையா? ஒண்ட ஒரு மடங்கால பெருக்கிறீங்க 0த்தை. இப்ப கீழே உள்ளது எத்தனை மடங்கால பெருக்கிறீங்க? 2. கீழே உள்ளதையும் ஒரு மடங்கு. அப்போ 1 3. கீழே உள்ள எத்தனை மடங்கால பெருக்கிறீங்க? 1. 1ஆல. அப்ப 4ஆல பிரியுங்க. இப்ப அழுத்தமான மீடுதல் எத்தனை வருது? 1 வரும். 1 வரும். 4. இதுல 21 தொடக்கம் 25க்குரியதை திருத்தி அமைக்க போறோம். அழுத்தமாக்கிய மீடுதலை காண போறோம். இப்ப 21 தொடக்கம் 25க்கு முதல்ல என்ன செய்யணும்? அதுக்கு மேல உள்ள மீடுதல் என்ன? 1. இப்ப இதை 4 போட்டு பிரிச்சு போட்டு முடிச்சிட்டு வருவோம். இப்ப அடுத்ததுக்கு வருவோம். இப்ப சொல்லுங்க பிரகெட்ல இப்ப என்ன செய்யணும்? 21 தொடக்கம் 25க்கு மேல உள்ளதுக்கு போங்க. அப்ப என்ன செய்யணும்? எத்தனை மடங்கு? 1 தர 1. சரியா? இப்ப உரிய வகுப்பாடு 2 தர 2. அப்ப என்ன செய்யணும்? அது எத்தனை மடங்கால பெருக்கணும்? 2 மடங்கு. மடங்கால பெருக்குங்க. இப்ப திருப்பி என்ன செய்யணும்? பிளஸ் அடிச்சிட்டு கீழே உள்ள வகுப்பாடு ஒரு மடங்கால பெருக்கணும். அது எத்தனை மடங்கு ஆகணும்? ஒரு மடங்கு. 1 தர 5. இப்ப இது எத்தனை பிரிக்கணும்? 4. இந்த 5 ஒரு மடங்கு, 2 மடங்கு, 1 மடங்கு 4. பிரிச்சா எத்தனை வருது? 2 தசம் 5. 5. இப்ப திருத்தி அமைக்க தெரியுமா தெரியாதா? சரி. ஒவ்வொன்றையும் செய்த முறையை கொஞ்சம் பாருங்க. இதுல சரியா போடுபடல. அவங்க சும்மா 2 போட்டிருக்காங்க, பெருக்காம அவ்வளவுதான். இந்த முன்னுக்கு மட்டும் பெருக்கி போட்டுக்கிறாங்க. என்ன பாருங்க, இதை மட்டும் பெருக்கி போட்டுக்கிறான். அந்த உரிய மூட பெருக்கி போட்டு மேல உள்ளத்தையும் கீழே உள்ளத்தையும்
ஒன்றொண்டால பெருக்கி கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. விளங்கிட்டாப்ப இது உரிய வகுப்பாடையில மீடுதல், இது 2வது வகுப்பாடையில மீடுதல், இது 3வது வகுப்பாடையில மீடுதல், இது 1வது வகுப்பாடையுடைய மீடுதல். அதோட இது மேலே உள்ள வகுப்பாடை ஒன்று இருந்தால் அதுல மீடுதல் 0. இது கீழே உள்ள இந்த உரிய மீடு வகுப்பாடை கீழே உள்ள மீடுதல். விளங்கிட்ட விளங்க இல்லையா? யாராவது விளங்காதவர்கள் இருக்கிறீங்களா? சத்தம் பெறுகிறது இல்லை. விளங்காதவர்கள் இருக்கிறீங்களா? அஸ்னா விளங்கிட்டா? ஓ சார். மற்றாக்கள் நுஸ்ரா, சஃபா விளங்கிட்டு சார். எல்லாரும் விளங்கி. இது ஒரு கணக்கு செய்து பார்த்தா சரி. இப்ப நாம வருவோம் அடுத்த விஷயத்துக்கு. இது சிம்பிள், இதெல்லாம் பெருசா அலட்டி கொள்ள வேணாம். இந்த கணக்கை இப்ப எப்படி செஞ்சுக்கிறான்னு பாருங்க. இதுல ஒரு வகுப்பாடை 34, 36 அமையுமாறு மீடுரன் பரம்பரை அட்டவணையை தயாரிக்க. இது எப்படி செய்யறது? வீச்சை காணுங்க. அப்ப இதுல டக்குன்னு காணுங்க வீச்சை. குயிக்காக சொல்லுங்க, வீச்சை சொல்லுங்க. அதிகூடிய புள்ளியை கண்டுபிடிங்க. இதை எடுக்கணும். எது அதிகூடிய புள்ளி? 53. 46. 53. 53. 53. அதி குறைஞ்ச புள்ளி 13. எத்தனை? 13. 13. 41 சார். அழிங்க பாப்போம். 41. 41. ஒன்றை கூட்டிட்டீங்களா? ஓ 41. அப்ப வீச்சு தெரியுமா? ஓ இப்ப 30, 34 ஒரு வகுப்பாடையா இருந்தால் அதுக்கு மேல உள்ளது என்னவா இருக்கும்? 35. 35. 39. சரியா? ஓ ஓ அப்புறம் அதுக்கு மேல 39, 30, 40. 40, 44. லேசா ஒரு வழி சொல்லி தர போறேன். எல்லாரும் கவனம் எடுங்க. கொஞ்சம் 2 பேர் ஆக லீவ் ஆயிட்டா பயம் வந்துட்டு போல இருக்கி. எல்லாம் பயப்படுற விஷயம் இல்லை அது. இப்ப இதுக்கு லேசான ஒரு வழிமுறை உங்களுக்கு சொல்லி தர போறேன், எப்படி செய்யறங்கிறத. 30 தொடக்கம் என்ன செய்யும்? எத்தனை வரை? 34 தான். மேல எத்தனை வரும்? 35, 39. 39. இப்ப லேசா உங்களுக்கு இலவான வழி ஒன்று சொல்லி தர போறேன். மேல 5 கூட்டிட்டு போங்க. எத்தனை? 40. 40. 45. 45. அதுக்கு மேல 50. 50. விளங்கிட்டாப்ப? ஓ மேல 55. 55. அதோட இருக்கலாமே. இதுதானே 55. அதுக்கு மேல எத்தனை புள்ளி வரை இருக்கு மேக்சிமம்? 53 தான் இருக்கு. 53. 55 தான் தேவையில்லை. இது போக ஓ தேவையில்லை தானே? ஓ சார் தேவை. இப்ப இந்தியால என்ன செய்த? 4 கூட்டினா எத்தனை வரும்? 54. 54. இதுல திருப்பி 49. சாரி 4 கழிங்க. 4 கழிச்சிட்டு வந்தீங்கடா 5 இப்ப எத்தனை வரும்? இதுல 49. 49. எத்தனை வரும்? 49. 49. இப்ப இதுல எத்தனை கழிக்கும்? 5 கழிங்க மேல இருந்து 44. 6 4 வரும். 54, 49, 44, 39, 34, 29, 24. 24. ஈஸியா இல்லையா? பாருங்க, ஒன்று விட்டு வருது. ஓ இங்க பாருங்க, இதுல வருது 50, 5 குறையுது 45, 40, 45. இங்க 54, 49, 44, 39, 34, 29. பிறகு எத்தனை? 24, 19. விளங்க இல்லையா? 29, 24. அப்படியே கழிச்சு கொண்டு கூட்டி கொண்டு செய்யலாமா இல்லையா? இலகுவா செய்யலாம். நேரத்தை மீதப்படுத்திக் கொள்வதற்கான டெக்னிக் தான் இப்ப நான் சொல்லி தந்தது. நேரத்தை மீதப்படுத்திக் கொள்வதற்கான டெக்னிக். ஓகே ரைட். இப்ப அடுத்ததுக்கு வாங்க. இப்ப பாருங்க, வகுப்பாடை பருமன் வகுப்பாடைன்ற பருமன் எவ்வளவு? வகுப்பாடை பருமன் 5. 5. 5 வரும். 34 - 30 பிளஸ் சக 1. ரைட். இப்ப பாருங்க என்னது? இப்ப அழுத்திய மீடுதல் காணலாமா? காணையில
ஏழு. இப்ப திரள் மீடுதலை காணுங்க. என்ன திரள் மீடுதல் எதிரெதிர் முடிகிறேன் சார். எவ்வளவு வருது? ரெண்டு இதுல ஒரு பிழை நடந்திருக்கிறாப்புல இருக்குது. என்ன மிஸ்டேக்? ஓ, ஐநூறு வரணும். கொண்டு வரணும். இல்ல பிழை. படத்துல வண்ட போட்டுக்கொள்ள இது பிழையா போட்டுருக்காங்க. இதுல சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று வரணும். சரியா? இப்ப ஓ, சரியா? சரி. சரி சார். இப்ப மேல கூட்டி 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 போயிருக்கிறாங்க. இப்ப 50. மொத்த மாணவர் எத்தனை பேர்? 50 பேர். 50. ஒரு நாளுக்கு சதவீதம் எவ்வளவு? விளங்கல சார். மொத்த ரெண்டு. மாணவர் 50 ஒரு மாணவர் வந்திருந்த வகுப்புல எத்தனை சதவீதம் வரவு? 2 சதவீதம். 50 விஜய் எத்தனை? 2. 2. பேரா? அப்ப கீழே பிள்ளை சார். கீழே இரண்டு கீழே வரும். ஓ ரெண்டு ரெண்டு என்ன மாதிரி பிழை? இது பிழை இல்லையா? அது அது பிள்ளை சார். 2 வரும். பிழை 2 வீதம் வரணும். இப்ப கிளியரா எல்லாம்? ஓ சார். இப்ப அழுத்திய மீடுதல் காண தெரியுமா? ஓ, இதுக்குரியதை காண முடியுமா முடியாதா? முடியும். முடியும். ரைட். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு டவுட்னா உடனே கேளுங்க. தயவு செய்து பேசாம இருக்காம கேளுங்க. இதுல சில சின்ன சின்ன கணக்கெல்லாம் நாங்க எக்ஸாமுக்கு போடுவாங்க, பெருசா போட மாட்டாங்க. பட் நான் கொஞ்சம் கூட படிக்கும். இது அடுத்த ஒரு கணக்கு ஒன்று தந்திருக்கிறாங்க. இதுல வீச்ச காணுங்க, விரைவா காணுங்க வீச்ச. 64. வீச்சை காணுங்கள். வீச்சை காணும். 68. 68. இப்ப மெதுவா நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஆறேன். ஒன்றையும் பார்க்காம இதுக்குரிய வகுப்பாயிடையினுடைய இதுகளை கொஞ்சம் எழுதி கொள்ளேருமா? மீடுவன் பரம்பல் அட்டவணை ஒன்றை தயாரிக்கலுமா? இது எப்படி தயாரிக்கணும்னு தெரியுமா? வரவு குறி போடுற எப்படி தெரியுமா? தெரியுமா? முதலாவது என்ன, இதை மீடுவன் எழுதிட்டு இதை வெட்டுற பென்சிலால வெட்டி அதுக்குரிய இடத்துல 50 வார புள்ளிகள் நேர என்ன போடுற? வரவு குறி போடுற. கொஞ்சம் செய்யலுமா? அந்த கணக்கை செய்யாட்டி பிள்ளைக்கு ஒரு தாள் எடுத்ததுக்கு செய்ய இயலுமா இயலாதா? கொஞ்சம் குயிக்கா செய்யுங்க. கொஞ்சம் கோவிச்சு கொள்ளாம இதை எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு காட்டவா என்னென்ன வரும்னு இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த விளவு அட்டவணை எழுதி கொள்ளுங்க. மேல இருக்கிற விளவை இப்படி ஒரு அட்டவணையை தயாரிச்சு கொள்ளுங்க. தயாரிச்சு கொள்றீங்களா? சரி சார். போடுங்க. வகுப்பாயுடை, வரவு குறி, மீடுறன், திரள் மீடுறன், சதவீத உண்மை ஆயுடை, நடுப்புள்ளி, அழுத்தம் ஆகிய மீடுறன், இவ்வளவு போடுங்க. போட்டு ஒரு டேபிள் ஒன்று டக்குன்னு அடிங்க. இது செய்யாம ஏலாம் டக்குன்னு அடிங்க. தலைப்பு மட்டும் தானே எழுதணும்.
நாங்க வர மாட்டோம். அனுபவம் சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்தது போட்டீங்களா? சார் கொஸ்டின் அந்த டிஸ்பிளேல வரல சார். இப்ப மாமா கொஸ்டினை செய்யுங்க பாப்போம். விரைவா செய்யுங்க. அப்ப வரவுக்குறி போட தெரியுமா? ஒவ்வொண்டா மார்க் பண்ணக்குள்ள என்ன செய்யணும்? நீங்க வெட்டிக்கொள் வட்டி 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 மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஒரு 5 நிமிடத்துல மார்க் பண்ணுங்க விரைவா. வகுப்பாயிடே போட்டுட்டீங்களா? வகுப்பாயிடே போட்டு கொண்டீங்களா? ஓ சார். ரைட், அதை போடுங்க.
45 என்ன வரணும்? 45க்கும் 55க்கு இடையில எத்தனை? 11. ஓ, 55 மைனஸ் 11. அப்ப மேல எத்தனை வரும்? 56. 54 56. அப்ப 56ல எத்தனை கழிக்கணும்? 11. 11 கூட்டி போனா சரிதானே மேல? 45ஓட மேல 11 கூட்டி போனா சரிதானே? ஓ சார். கூட்டி போனீங்கன்னா மேல உங்களோட மேக்சிமம் வரும். கீழே 11 கழிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி இந்தியாலையும் 11 கூட்டி போங்க, 11 கழிச்சிட்டு வாங்க. இல்ல நான் போகல. வாங்குறது பஸ் அடி கொண்டு போட்டு வர 8:30 பஸ் இருக்காமல் 8:45 அப்போ அவருக்கு கொஞ்சம் போட்டு. ஓகே ஓகே ஓகே. சரியா போட்டீங்களா? ஹலோ, போட்டுட்டீங்களா எல்லாரும்? ஓம் சார். வரவுக்குறி போட்டீங்களா? இல்ல போட்டு கொண்டிருக்கோம். குயிக்கா போடும். நேரம் முடிஞ்சிருக்கும். நீங்க வேற ஒன்றும் போட தேவையில்ல. வரவுக்குரிய போட்டு மீடுற போடுங்க. போட்டு முடிச்சிட்டீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? ஆறு போட்டு முடிச்சிக்கிற? முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் முடிஞ்சா? இன்னும் கொஞ்சம் இருக்குது சார். முடிங்க குயிக்கா முடிங்க. இன்னும் 2 3 கிளாஸ்ல முடிஞ்சிடும் புள்ளி அறிவியல். அதாவது டைம் கன்சியூமிங். நம்மட 30 வகுப்பு நடக்காதுன்னு சொன்னேன். கிளம்புற நான் தெரியுதானே 30 இல்லைன்னு. ஹலோ, 30 இல்லைன்னு சொன்னேன். ஓ சார். 30 இல்லை, அதுக்கு பிறகு வகுப்பு நடக்கும்.
Right. அப்ப இத ஃபுல்லா செய்தவங்களுக்கு வெற்றி கொள்ள எடுக்க இயலுமா ஏலும் சார். அடுத்த வகுப்புக்கு? ஓ சார். இதோட முடிப்பாம். அடுத்த வகுப்புல நான் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பி விடுவேன். மற்ற எல்லா நோட்ஸையும் தொகுத்து வடிவம் அனுப்பி விடுறேன். கொஞ்சம் வேகமா செட் இது செஞ்சு கொண்டு வாங்க. சரியா? ஓ சார் சரி. இதை அனுப்புற நோட்ஸை எல்லா நோட்ஸையும் அனுப்பிடுறேன். புள்ளி இரவியல் அவ்வளவையும் எது தேவையோ அவ்வளவையும் அனுப்புறேன். ரெடி பண்ணி கொண்டு வாங்க. மற்ற நோட்ஸையும் அனுப்பி விடுவேன். அதையும் எல்லாத்தையும் அனுப்பி ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சு கொண்டு வந்து விரைவாக முடிக்கொண்டு ஒரு 3 4 வகுப்பு 5 வகுப்புல எல்லாம் முடிஞ்சிடுமா? ஓகே சரி சார். ஓகே. அப்போ இதோட லீவ் ஆகும். ரைட். நான் கொஞ்சம் அவசர பயணம் கொண்டு போகிறதுக்காக நிப்பாட்டுவோம். அப்போ நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓகே ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ். ரைட். ஓகே. வரகுல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வலைக்கம் சலாம். வலைக்கம் சலாம்.